ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆல் ஓவர் சினிமா. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா காந்தாரா சாப்டர் 1 அதோட படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டு த ஷோ. கடைசியாக மதராசி ரிவ்யூ அப்போ வீடியோ போட்டது. அதுக்கப்புறம் வந்து இந்த ரிவ்யூவும் போடல, இந்த வீடியோவும் போடல. ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் அந்த வீடியோவே வந்து போடுறோம். ஸோ இதுக்கப்புறம் நிறையா வீடியோஸ் வந்து ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக போடணும் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக போடணும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நம்ம மூலஸ்தானம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதையை பார்ப்போம். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் காந்தாரோட எண்டில் வந்து ஒரு ஹீரோ எல்லாத்தையும் காப்பாற்றின்னு மறந்துடுவார் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பையன் வந்து கேள்வி கேட்பான். இதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார், எங்கே போனார், எங்கேருந்து வந்தார் அப்படின்னு நிறைய கேள்வி கேட்கும்பொழுது ஒரு தாத்தா வந்து ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுவார். ஸோ அதுலேருந்து அந்த படத்தோட கதை ஸ்டார்ட் ஆகுது. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம பாங்காங்கிற ஒரு கூட்டம் வந்து மன்னர்கள் ஆட்சியாக இருந்தாங்க. அவங்க எப்படி வந்து மற்றவங்கள அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க, ஈசன் தோட்டத்தை வந்து எதுக்கு அடைய நினச்சாங்க, அங்கே என்ன இருந்துச்சு, இந்த மாதிரியான மர்மங்கள் தொடர்ந்து அங்கே என்ன மாதிரி கூட்டங்கள் அங்கே இருந்தாங்க, அவங்க எப்படி வந்து கஷ்டப்பட்டாங்க, அதை எப்படி வந்து கடவுள் காப்பாற்றினார் அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபுல் ஸ்டோரி எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த படத்தோட மெயின் கதை. என்ன புராண கதை? காரணிக்கா கல்லா இருக்குமோ? ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தலாம். முதல் பாசிட்டிவ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ரிஷப் ஷெட்டி தான். ஸோ அவர் தான் இந்த படத்தோட டேரக்டரும் கூட, ஹீரோவும் நடிச்சிருக்கிறாரு. ஸோ இதில் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு படத்தை விட இதில் வந்து நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டு எடுத்திருக்கிறாரு. அது நல்லாவே தெரியுது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லா பண்ணியிருந்தாரு. இன்ஃபேக்ட் இந்த படத்தை மொத்தமாக ஹோல்ட் பண்ணி கொண்டு போகிறது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருந்தது. சில இடத்துல வந்து கம்பீரமாக எங்கே கம்பீரமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மெடுக்கான தோட்டத்திலையும், சில இடத்துல நக்கல்லாம் ஏண்டி பண்ணுற மாதிரி சில டைலாக்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த ரோலுக்கு ஏற்ற என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருந்தாரு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ருக்மணி, அப்புறம் ஜெயராம், அப்புறம் மற்ற சில பேர் நடிச்சிருக்கிறாங்க. எனக்கு ஒரு சில பேர் தெரியல. ஸோ இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. எப்பவும் போல் வழக்கமாக ஒரு வர ஹீரோயின் ரோல் மாதிரி தான் இருக்கும். பட் அட்லீஸ்ட் அந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நல்லாவே வந்து எலிவேட் பண்ணியிருந்தாங்க. எங்களை பார்க்க நீங்க வந்தீங்க, உங்களை பார்க்க நாங்க வரக்கூடாதா என்ன? இது இல்லாமல் வந்து மெயின் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சினிமாட்டோகிராஃபி அண்ட் விஎஃப்எக்ஸ் தான். அதில் எஸ்பெஷலாக சினிமாட்டோகிராஃபி சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் நிறைய எடுத்திருந்தாங்க. அந்த காடை காட்டுறதா இருக்கட்டும், அந்த மண்டபத்தை காட்டுறதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து ஒரு கிராண்டியராக அந்த ஒரு லுக் ஃபீல் கொடுத்தது. இது இல்லாமல் வந்து நிறைய லோ ஆங்கிள் ஷாட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக இருக்கிறீங்கன்னா, நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக காட்டணும்னா, நீங்கள் வந்து ஒரு ஹியூமனைட் லெவலில் இருந்து நீங்கள் அந்த விஷயத்த நீங்கள் ஃப்ரேம் பண்ணி காட்டினாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொம்ப கிராண்டியராக தெரியும். இது இல்லாமல் விஎஃப்எக்ஸ் சேர்ந்து பெரிய அளவில் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. கம்மியான பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ விஎஃப்எக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றதே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் தான். ஸோ இப்போ வர படமெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பெருசாக இருக்கும். பட் விஎஃப்எக்ஸ் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. இந்த படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 125 கோடி தான் இருக்குது. பட் அதுலேயுமே இவ்வளோ விஎஃப்எக்ஸை வந்து நல்லா தத்ரூபமாக வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஆர்டிஃபிஷியல் மாதிரியே தெரியாமல் இருக்கிறதே வந்து பெரிய ஒரு ஹெல்த்தியான விஷயமா தான் பார்க்குறேன் நான். இதுக்கு முக்கியமான மெயின் விஷயமே பார்த்தீங்கன்னா, இவங்க ப்ரீ ப்ரொடக்ஷனில் இந்த ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சினிமாட்டோகிராஃபர், டேரக்டர், விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து இந்த மாதிரி ஷாட் வச்சா நம்ம இந்த மாதிரி விஎஃப்எக்ஸை எலிவேட் பண்ணி கொண்டு வரலாம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு முன்னாடியே டிசைட் பண்ணி, ஸோ கிளியர் கட்டான ஒரு பிளான் கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை வந்து ப்ரொடக்ஷனில் சினிமாட்டோகிராஃபி எடுத்து போஸ்ட்டில் வந்து கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அதோட அவுட்புட் வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க்கு தான். நீங்கள் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக இருந்தீங்கன்னா இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஈஸ்வரன் தோட்டத்தை அப்படிங்கிற ஒரு இடம்ல காட்டுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. பட் வேறஸ் நீங்கள் வந்து அந்த மன்னர்கள் காலத்தில் வந்து அந்த கோட்டையெல்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சது ஒரு செட்டுன்னு. அந்தளவுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இல்லை. பட் ஓகே, ஓரளவுக்கு பெருசாக வந்து கண்ணை உறுத்தாத மாதிரி தான் இருந்தது. ஒரு சில இடங்களில் வந்து எனக்கு அந்த லைட்டிங் கொஞ்சம் வந்து டிம்மாக அந்த மாதிரி தெரிஞ்சுது. எஸ்பெஷலி நீங்கள் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு இருட்டுக்குள்ளே ஒரு ஃபைட் சீன் வரும். அது ஆக்சுவலாக அது இருட்டில் நடக்கிற ஃபைட் சீன் தான். பட் நீங்கள் என்னதான் அது இருட்டாக இருந்தாலும் ஓரளவுக்காவது தெரிகிற அளவுக்காவது எடுக்கணும். நம்ம அதை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்லேயே வந்து அது ரொம்ப டிம்மாக தெரியும். நீங்கள் ரொம்ப கண் உத்து வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட் பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சு. பட் ஓவராலாக வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இது இல்லாமல் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. லாஸ்ட் படத்தில் வந்து ஒரு பாட்டு, அந்த வராக ரூபம் சாங் மட்டும் இது வரும்.
பட் அதர் தென் மற்ற சாங்ஸ்லாம் வந்து பெருசாக ரொம்ப என்கேஜிங்காகவும் இல்லை, அதே சமயத்தில் ரொம்ப படத்துக்கு டிஸ்டர்பன்ஸாகவும் இல்லை. போகிற போக்கில் அந்த கதையோட ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டு போகிறனால பெருசாக வந்து அதை யாரும் நோட்டீஸ் பண்ணுறதும் இல்லை. அந்த அளவுக்கு பெருசாகவும் ஒன்றும் இல்லை. பட் ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. சில இடத்துல அந்த பிஜிஎம்ஸ் வரதெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபைட் சீன்ஸ் லாஸ்ட் எண்டில் சாமி வர சீன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எந்த காரணம் கொண்டும் போகக்கூடாது. என்னடா இந்த படத்தை எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, குறை சொல்லாமல் எதுவுமே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டோரி தான். லாஸ்ட் படத்தில் காந்தாராவில் என்ன ஸ்டோரி இருந்துச்சோ டிப்பிக்கலாக அதே ஸ்டோரி தான் இந்த படத்துக்கு இருக்குது. பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. பட் வந்து இப்போது நீங்கள் படத்துக்கு ப்ரீக்வல் ஒன்று எடுக்கிறீங்கன்னா, அதுவும் குறிப்பாக சாமி படத்துக்கு எடுக்கிறீங்கன்னா, ஆல்ரெடி சாமின்றது வந்து ஒருத்தவங்க காப்பாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துட்டீங்க. ஸோ ப்ரீக்வலுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருக்குன்னா, ஒரு நார்மல் மனுஷன்லேருந்து எப்படி கடவுளாக ஆனார் அப்படிங்கிறது தான் கதையாக இருக்கும். பட் இந்த படத்தில் வந்து அவன் அந்த மாதிரி எதுவுமே காட்டல. ஆல்ரெடி அவர் கடவுளாக இருக்கார், நிலையில தான் இருக்கார். மக்களை எப்படி காப்பாற்றுறாங்க மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சாமி படமாகட்டும், ஒரு பேய் படமாகட்டும், அதில் என்ன லாஜிக்கல் சீன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி இதுலேயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பேய் படம் எடுத்துட்டிங்கன்னா, அதில் வந்து பேய்னா வந்து ஹீரோ தான் வந்து ஹீரோக்குள்ளே தான் போகிறோம், அப்படி இல்லைன்னா ஹீரோயினுக்குள்ளே தான் போகிறோம், வேறு யாருக்குள்ளேயும் போகாது. ஏன்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே இவங்க பூந்தால் தான் வந்து கதை நகரும் அப்படின்றதுக்காகவே அது டிஃபால்ட்டாக அது தேவைப்படுதோ தேவைப்படலையோ அதே மாதிரியே சீன் வச்சு எழுதி முடிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் சாமி படத்துக்கு இருக்கும். நீங்கள் சாமி படம் எவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்தால் கூட மக்கள் காப்பாற்றுறதுக்கு ரைட் டைமில் வரமாட்டாங்க. கடைசியில் தான் வருவாங்க, வந்து எல்லாத்தையும் காப்பாற்றணும், அதுக்குள்ளே பாதி செத்தே போயிடுவாங்க. ஸோ இதே மாதிரியான லாஜிக்கல் சீன்ஸ் தான் வந்து இந்த படத்துலேயும் இருக்கும். சாமி வர சீன்ஸ் எல்லாமே வந்து பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருக்கும், நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க, எலிவேஷனாக இருக்கும். பட் அட் சேம் டைம் வந்து அது கடைசியில் தான் வருவாங்க அப்படின்ற வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. நடுவுலலாம் வந்து காப்பாற்ற மாட்டார். அந்த மாதிரி தான் ஒரு சீன்ஸ்லாம் இருக்கும். ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் வந்து ஆல்ரெடி நிறைய படங்களை பார்த்த சீன்ஸ் தான் இருக்கும். ஒரு சில சீன்ஸ் வந்து யூனிக்காக இருந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தாங்க, பார்க்க ரசிக்கிற மாதிரியே இருந்தது. பட் மோஸ்ட் ஆஃப் த பழைய சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடுத்த படங்களில் தான் இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் 1000ல் ஒருவன், தங்கலான், RRR, பாகுபலி இந்த மாதிரி படங்களில் இருக்கிற சீன்ஸ் தான் வந்து இதுலேயே வச்சுருப்பாங்க. அதுவும் நிறையா சீன்ஸ் வந்து தங்கலானை வந்து ரெசிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். போகிறது அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸ்டோரி வைஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்துக்கலாமோ அப்படின்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோணுச்சு. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு பிலீவ்னஸ் கொண்டு வரும். ஓகே, அதாவது ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு கூட அந்த நம்பிக்கை வரும் அப்படின்றத வந்து பிலீவபிளாக எடுத்திருப்பாங்க. செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்த மேக்கிங் நல்லா இருந்தது. பட் அந்த எமோஷனை வந்து இதில் கனெக்ட் பண்ணல, பெருசாக எனக்கு கனெக்ட் ஆகலை. ஒரு சில கூஸ் பம்ப் சீன்ஸ் நல்லா இருந்தது. பட் அட் சேம் டைம் வந்து அந்த எமோஷனுங்கிறது வந்து எப்படி அவன் காப்பாற்றிடுவார் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து அது எப்படி கடவுளுங்கிற உருவானாங்க அப்படின்றது காட்டியிருந்தாங்கன்னா இனி நல்லா இருந்திருக்குங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஓவராலாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் பார்ட் கொடுத்த அந்த ஹைப்புக்கு செகண்ட் பார்ட் ஓகே, அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லாவே தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸாக போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. பட் நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா, சில விஷயங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி சீன்ஸ் இருக்கும். சில விஷயங்கள் கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டோரி டிப்பிக்கலாக தான் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் ஓவராலாக ஒரு படமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கும். அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.